பார்த்தீங்கன்னா கிஃப்ட் அப்ளை பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் இருக்க அப்ளை பட்டன் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி முடித்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே என்ன கிஃப்ட்டுங்கிறது இருக்கும். இப்போ வந்து டிவைஸ் ப்ளூடூத் டிவைஸ் இருக்குது. பேட்ரான்ங்கிற கம்பெனிலேருந்து இன்டியூன்ஸ் டிவைஸ் இல்லை மேக்னெட்டிக் நெக் பேண்ட் இருக்குது. ஃப்ரீ ஃபயர்லேருந்து அலோக்லாம் கூட நெக்ஸ்ட் வீக் கொடுக்கலாம் டைம் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ளை பை ஃபில்லிங் ஃபார்ம் அப்படின்றது. இன்னொன்று வந்து அப்ளை பை ஃபோன் கால். அதில் இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணி டேரெக்டாக வந்து நீங்கள் அட்ரஸ் எல்லாம் சொல்லி அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா அப்ளை பை ஃபில்லிங் ஃபார்ம். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி முடித்தோடனே அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அந்த கீழே இருக்க அந்த ஃபார்மில் வந்து அந்த இது கேட்கும் ஸ்க்ரீன்ஷாட் அதை கொடுத்துருங்க. ஓகே ஹிட்டிங். நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஐயா ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபார்ம் இருக்கும். ஃபார்மில் ஃபஸ்ட் எடுத்தோடனே ஃபுல் நேம் கேட்கும். உங்கள் ஃபுல் நேம் கொடுத்துக்கோங்க, ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம். அடுத்து கிஃப்ட் கோட். கிஃப்ட் கோட் எப்படின்னா வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது நடுவில் நான் ஒரு கிஃப்ட் கோட் சொல்லுவேன். அந்த கோடை வந்து நீங்கள் டைப் பண்ணணும். ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொரு கோட் சொல்லுவேன் வீடியோ நடுவில். அடுத்து இமெயில் அட்ரஸ் கொடுத்தோடனே அடுத்து உங்கள் டோர் அட்ரஸ். நெக்ஸ்ட் ஃபோன் நம்பர். ஏரியா கோட்னா இப்போ இந்தியானா 91 அப்படின்னு இருக்கும். அந்த 91 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பிக்சர் ஸ்க்ரீன்ஷாட். அந்த ஸ்க்ரீன்ஷாட் ஃபைலை இதில் அப்லோட் பண்ணுங்கள். ஸ்க்ரீன்ஷாட் ஃபைல் அப்லோட் பண்ணோடனே சப்மிட் கொடுத்துருங்க. அந்த மாதிரி இமேஜ் அப்லோட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பிஎன்ஜி இருந்தால் கூட ஓகே. நெக்ஸ்ட் சப்மிட் கொடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட் வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வின்னரை வந்து நாங்கள் நெக்ஸ்ட் வீக் சொல்லலான்னு இருக்கோம். நெக்ஸ்ட் வீக் ஒரு 15 சொல்லிடுவோம். நெக்ஸ்ட் சண்டே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் மிஸ்ட்ரி சேனல். நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டாப் 10 மிஸ்ட்ரியஸ் பிளேசஸ் இன் த இந்தியா. இந்த கண்டுபிடிக்க முடியாத மர்மம் நிறைஞ்ச இடம் இந்தியாவில் இருக்குது. அதுவும் 10 இடங்கள். அது என்னன்னு தான் நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். பார்க்க முன்னாடி கிஃப்ட் நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன். அப்ளை பண்ணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது 10th ஒன்லேருந்து நம்ம வரலாம். 10th ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா த ஹேங்கிங் பில்லர் அட் லிபக்ஷி, ஆந்திர பிரதேஷ். இது வந்து லிபக்ஷிங்கிற டெம்பிள் ஆந்திர பிரதேஷில் இருக்குது. அதில் ஒரு பில்லர்ஸ் தான் ஹேங்கிங் பில்லர் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதில் என்ன மிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த டெம்பிள் பற்றி நான் சொல்லிடுறேன். இந்த டெம்பிள் வந்து எதுக்கு டிடெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்ஸோட ரொம்ப பழங்காலத்து பெயிண்டிங் அதெல்லாம் இந்த டெம்பிளில் தான் இருக்குது. அண்டு இந்த டெம்பிள் வந்து யாருக்கு வர்ஷிப் பண்ணுறாங்கன்னா லார்ட் சிவாவுக்கு வர்ஷிப் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டெம்பிள் எதுக்கு ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோட்டிங் பில்லர். இந்த ஃப்ளோட்டிங் பில்லர் எப்படின்னா அமாங் 70 பில்லர்ஸ் அந்த சைட்லேயே இந்த 70 பில்லர்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஹேங்கிங் இன் த மிட் ஏர், காற்றுலேயே இந்த பில்லர் இருக்குங்க. அண்டு அங்கே வர விசிட்டர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அந்த சுற்றி பார்க்கறதுக்கு வரவங்க, அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த பில்லருக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 1 inch தான் கேப் இருக்குது. அதுக்குள்ளே அவங்களோட கிளாத் ஏதாச்சும் விட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். இது வந்து நம்மளோட லிஸ்ட்டில் 10th ஒன்னாக இருக்குது. அண்ட் 9th ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா த டேல் ஆஃப் ட்வின்ஸ். டேல் ஆஃப் ட்வின்ஸ் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஊர். இட்ஸ் தட் அ வில்லேஜ். இந்த வில்லேஜ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்குது. இந்த வில்லேஜுக்கு என்ன மிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் எல்லாருமே ட்வின்ஸாக இருப்பாங்க. இந்த ஊருக்கு பேர் ட்வின் டவுன் அப்படிங்கிறது தான் இதுக்கு பேர். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 200 pairs ஆஃப் ட்வின்ஸ் இருப்பாங்க. அண்ட் எல்லாம் டபுளாக இருப்பாங்க. அதுதான் இந்த ஊரில் இருக்கிற பெரிய மிஸ்ட்ரி. எல்லாருமே ட்வின்ஸாக இருப்பாங்க, மேக்ஸிமம் ட்வின்ஸாக இருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் இந்த ஊருக்கு போனீங்கனாலே கண்ணில் பார்க்குறவங்க எல்லாம் ட்வின்ஸாக தான் இருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் இந்த மாதிரியான ஃபினோமினா ஏற்படுறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் இருக்கிற வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இன்னும் கண்டுபிடிக்கல.
அண்ட் நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற 8th ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கர்ணி மாதா டெம்பிள். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹிந்து டெம்பிள் அண்ட் திஸ் இஸ் இன் ராஜஸ்தான். அண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் பிக்கானர். இது ஒரு ஊர் தான், அது வந்து ராஜஸ்தானில் தான் இருக்குது. இந்த டெம்பிளில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மொத்தமாகவே இருக்கிறது ரேட்ஸ் மட்டும்தான், எலி மட்டும்தான் இங்கே இருக்குது. அதுவும் 1-2 எலி இல்லை, மொத்தமாகவே 25,000 எலி இருக்குது. அதுவும் எல்லாமே ஹாம்ஸ்டர்ஸ், அந்த ஒயிட் எலி அதெல்லாம் கிடையாது, ஒன்லி ஃபார் பிளாக், எல்லாமே பிளாக், அதாவது கருப்பு எலி. அதுவும் 25,000 இருக்குது, ஒன்லி ஃபார் ரேட்ஸ் மட்டும்தான். அண்டு இங்கே இருக்கிற எலிலாம் பார்த்தீங்கன்னா யாரும் வேட்டையாட மாட்டாங்க, கொல்ல மாட்டாங்க, பயமுறுத்த கூட மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு போவாங்க, அவங்க போய் ஒர்ஷிப் பண்ணுவாங்க அண்ட் வருவாங்க. இது எங்கேருந்து இந்த 20,000 ரேட்ஸ் வந்துச்சுன்னு யாருக்கும் தெரில, ஆனால் அது வெளியும் போகிறதில்ல. பட் உள்ள எப்படி வந்துச்சுன்னு யாருக்குமே தெரில. இதுதான் நம்மளோட பிளேஸில் இருக்க 8th இன்ட்ரெஸ்டிங் ஒன். அண்டு 7th ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்ல ஒரு வில்லேஜ், அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்குது. அது வந்து அந்த வில்லேஜ் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷானி சிங்பூர். இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் அஹ்மத் நகர்லேருந்து 35 கிலோமீட்டர்ஸ் கொஞ்சம் தள்ளி இருக்குது. அண்டு இதில் என்ன அப்படி ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே இங்கெல்லாம் நார்மலாக வீடுலாம் இருக்கும், டெம்பிள்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனால் இந்த ஊரில் எந்த பில்டிங்லேயும் கதவுங்கிறது சுத்தமாக இல்லை. கதவு இல்லாமல் வீடு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜில் இருக்குது. ஆனால் திருடெல்லாம் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வருவாங்க என்னன்னு தெரில. ஆனால் இந்த ஊரில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கிரிமினல் ரெக்கார்ட் கூட இல்லை. அதாவது கொலை அதெல்லாம் நடக்கும், ஆனால் திருட்டுங்கிறது இந்த ஊரில் கிடையவே கிடையாது. அண்ட் இதான் இருக்க மிஸ்ட்ரி. இது வந்து 8th பிளேஸில் இருக்க 8th பிளேஸ். அடுத்து 6th ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா த கிராவிட்டி டெஃபிங் பிளேஸ் அட் லக்னோ. இது வந்து உத்தரப்பிரதேசில் இருக்க ஒரு பில்டிங், அதாவது பேலஸ் மாதிரி. இது 18th செஞ்சுரியில் கட்டப்பட்டிருக்கு. இது எந்த ஸ்டைலில் கட்டப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரேபிக் அண்டு யூரோப்பியன் ஸ்டைலில் கட்டப்பட்டிருக்கு. வந்து இதில் என்ன அப்படி ஒரு பெரிய மிஸ்டேக்னு பார்த்தீங்கன்னா அண்ட் ஒன் மோர் திங், வந்து ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் இன் இந்தியா. ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸில் வந்து இதுவும் ஒரு இடத்துல இருக்கு. அண்ட் இதில் என்ன மிஸ்ட்ரினா இந்த ஒரு ஹால் மட்டும், இந்த பில்டிங்கில் ஒரு ஹால் இருக்கு, அபவுட் 50 meters இன் லென்த்தே பார்த்தீங்கன்னா 50 meters இருக்கு. அண்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு ஹாலில் ஒரு பில்லர் கூட இல்லாமல், ஒரு சப்போர்ட்டிங்கே இல்லாமல் நிற்கிது. ஆனால் சப்போர்ட்டோட தான், ஆனால் அது ஒரு சப்போர்ட் இருக்குது, ஆனால் பில்லரே இல்லாமல் நிற்கிது. இது எப்படின்னு பார்த்துக்கோங்க, இதான் இருக்க மிஸ்ட்ரி. இந்த ஹால் வந்து ஃபேமஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்லாக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்களே, இன்டர்லாக்கிங் அதே மாதிரி இல்லை செங்கல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் செட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஸ்பெஷல். அண்ட் நம்மளோட லிஸ்ட்டில் 5th ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா த மேக்னெட்டிக் ஹில் ஆஃப் லெஹ். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லடாக்ல இருக்குது. அண்ட் இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹில் வந்து சீ லெவல்ல இருந்து 11,000 feet மேலே இருக்கு. 11,000 feet, ஓகே பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அன்யூஷுவல் பிளேசஸ். அது விசிட் பண்ணுறதுலையே வந்து நார்மல் எல்லாரும் போய் விசிட் பண்ண மாட்டாங்க. இது வந்து ரேராக தான் பீப்புள்ஸ்லாம் இருப்பாங்க, 1-2 வெஹிக்கிள் போவோம். அண்டு இருக்க மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இல்லை என்ன அப்படி மிஸ்டேக்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ப முடியாது தான். ஆனால் இப்போது ஒருத்தன் மலையில் ஏறுறான். இப்போ வந்து கார் வந்து இப்போது நார்மலாக இப்போது ஒரு பிரிட்ஜ் இருக்குன்னா இப்போது மேலே ஏறிட்டோம், கீழே போகிறதுக்கு வந்து கார் நார்மலாகவே அது கீழே போயிடும். ஆனால் மேலே ஏறுறதுக்கு இது நார்மலாக எந்த ப்ரெஷர், ஒரு ஆக்சிலேட்டர் எதுவுமே பிடிக்காது.
லெவலில் நேராக மேலே போகும். நீங்கள் கீ எடுத்து வண்டி ஆஃப் பண்ணிட்டா கூட அந்த கார் தானாகவே மேலே போகும். மேலேருந்து அது புல் பண்ணுற ஒரு பவர் இருக்குங்கிறாங்க. அண்ட் இதில் இருக்கிற மிஸ்டீரியஸ் பாயிண்ட். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற 4th ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா த லேக் ஆஃப் ஸ்கெலிட்டன்ஸ். இந்த லேக் ஆஃப் ஸ்கெலிட்டன்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சமோலியில் இருக்குது. இந்த சமோலி உத்தரகாண்டில் இருக்குது. இதுவும் இந்தியா தான். அண்ட் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஹிமாலயாஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் இது ஒரு டேஞ்சரஸான பிளேஸ் அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்லிட்டுருக்காங்க. அண்டு 300லேருந்து 600 ஸ்கெலிட்டன்ஸ் வரைக்கும் இங்கே இருக்குது. இந்த சர்ஃபேஸ்குள்ளே 300லேருந்து 600 வரைக்கும் இருக்குது. அண்டு இந்தியாவில் தான் இருக்குது. அண்டு இதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா 15th century AD சொல்லுவாங்களா, ஆஃப்டர் டெத் அந்த மாதிரி சொல்லுவாங்களா தான் 15th century. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 15th centuryலேருந்து இந்த ஸ்கெலிட்டன் லேக் இருக்குது. இதான் நம்மளோட லிஸ்ட்டில் இருக்கிற நம்ம 4th பிளேஸில் இருக்குது. அண்டு 3rd இருக்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இது இப்போ ரீசெண்டாக கேரளாவில் நடந்த விஷயம்தான். இடுக்கிங்கிற ஒரு பகுதியில் அந்த பகுதி கேரளாவில் இருக்கு. இங்கே பிளட் ரெயின் வந்திருக்கு. பிளட்டு ஆர் ரெட் ஒன்று தான். இந்த சாதாரணமாக இப்போ மழை பெஞ்சதுன்னா தண்ணியெலாம் ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஆனால் இங்கே வர மழையில் தண்ணிலாம் ரெட் கலரில் வந்திருக்கு. அண்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்லலாம் ரெட்டாக இருந்துச்சு. இதில் என்ன அப்படி இருக்கு, இதுதான் அதோட மிஸ்டீரியஸ் பாயிண்ட். விஞ்ஞானிகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பாதி பேர் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா மேலேருந்து ஸ்பேஸ்லேருந்து ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்திருக்கும். இது வெடிச்சு சதறதுனால அதில் இருக்க பார்ட்டிகல்ஸ்லாம் ரெயினில் பட்டு அது மழையாக வந்திருக்கு அப்படின்னா உடனே நெட்டில் இருக்கவங்க என்ன சொல்லிட்டாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்பேஸ்லேருந்து வந்திருக்குன்னா அப்போ இல்லை பாக்டீரியா ஃபஸ்ட்டு இதை ரிசர்ச் பண்ணவங்கன்னா ஸ்பேஸ்லேருந்து வந்த கல்லில் எல்லாம் பாக்டீரியா இருந்திருக்கு. அந்த பாக்டீரியா ரெயினில் பட்டதுனால தான் இந்த மாதிரி ரெட்டாக இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அது அந்த இன்டர்நெட்டில் இருக்கவங்களாம் இப்போ பாக்டீரியா ஏலியன்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு பிரச்சனைலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. உடனே இப்போது ரீசெண்டாக கண்டுபிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாசின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மலையில் ஒரு பாசி, அதெல்லாம் ஒரு நார்த் சைடில் இருந்து அப்படி நேராக ஒரு பறந்து அப்படியே இந்த பிளட் ரெயின் இந்த கிளவுட்ஸ்லாம் ஃபார்ம் ஆகி அது மழையாக பெய்யும் போது ரெட் கலரில் வந்திருக்கு. இதுதான் அதோட ஃபைனல் ரிசல்ட். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் இருக்க 2nd ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு டெம்பிள் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா த இம்மோர்டல் ஃப்ளேம் ஆஃப் ஜுவாலாஜி டெம்பிள். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கான்கிராவில் இருக்குது. கேன்கிரா இது லோவர் ஹிமாலயாஸ், லோவர் ஹிமாலயாஸ் கேன்கிரா டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இதில் என்ன அந்த டெம்பிளில் ஒரு மிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு லேம்ப் இருக்குது. அதாவது ஒரு நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த நெருப்பு எத்தனை வருஷமாக எரியுதுன்னு பார்த்தீங்கன்னா 100 இயர்ஸாக எரிஞ்சிட்டு இருக்கு. அணையாமல் எந்த ஒரு ப்ரொடெக்ஷனும் இல்லாமல் 100 இயர்ஸாக ஒரு நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. இது எப்படி எரியுதுன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ், அதாவது மீத்தேன் மாதிரியான நேச்சுரல் கேஸில் இந்த சப்போர்ட்டில் இந்த ஃப்ளேம் 100 இயர்ஸாக எரிஞ்சிட்டு இருக்கு. இதெல்லாம் இருக்க மிஸ்ட்ரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்மளோட ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிற ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா இது நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. ராமேஸ்வரம் எல்லாருக்கும் தெரியும். அதில் முன்னெல்லாம் சொல்லுவாங்கள்ல ராமர் கட்டின பாலம் அப்படிம்பாங்கள்ல, அதில் இருக்கிற கல்லில் பார்த்தீங்கன்னா இந்த கல் கடலுக்கு ராமேஸ்வரத்துக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடுவில் தான் அந்த ஒரு பிரிட்ஜ் மாதிரி கட்டியிருப்பாங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அண்ட் அந்த கல்லுலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்டாக, கல்லுனாலே கொஞ்சம் பெரிய கல்லை தான் கட்டியிருப்பாங்க. அது தண்ணியிலே இருக்கும், மிதக்குமா, கீழே போவாதான். அண்ட் இப்போ குட்டி கல் எடுத்து தண்ணியில் போட்டாலே கீழே போயிடுது. ஆனால் அவ்வளோ பெரிய கல் கீழே போகல, மறந்துட்டு தான் இருக்குது. இதுதான் மிஸ்ட்ரி. இதில் என்ன அப்படின்னு என்ன அப்படி ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்லுலலாம் பேர் இருக்குங்கிறாங்க. என்ன பேர்னா லார்ட்
ராமா அப்படிங்கிற பேரில் வந்து இந்த கல்லாம் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதான் நம்ம லிஸ்ட்டில் இருக்க ஃபர்ஸ்ட் ஒன். ஒரு கல் மிதக்குது, அதுதான் இதில் இருக்கிற பெரிய விஷயம். அண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் டார்கெட் ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு 1000 இதுதான் மினிமம் டார்கெட். பார்க்கலாம், தான் ஹாப்பி தான். அண்டு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்டு எல்லாம் ஏதாச்சும் வேறு மாதிரி வீடியோ ஏதாவது போடணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் கிஃப்ட் வேணுன்னா பாருங்கள், அந்த நடுவிலே இருக்கும் கிஃப்ட்டு கோடு, அதை போட்டவங்க கிஃப்ட்டை வின் பண்ணிக்கோங்க. அண்ட் வின்னரை நெக்ஸ்ட் வீக் அனௌன்ஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.